அதனால வந்து இந்த சேனல்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு சேலரி எடுக்காம விடவே மாட்டேன் நானு. பார்க்கலாம். யூடியூப் வந்து எங்கள எந்த அளவுக்கு முன்னேற்ற போகுது அப்படிங்கிறது வந்து அந்த யூடியூபோட கையில தான் இருக்கு. என் கையில இல்லவே இல்ல. அதனால பார்க்கலாம் எந்த அளவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கன்டினியூவஸான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து நான் பார்ட் 1ல வந்து நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் லைக் பண்ணாம இருக்கீங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நான் இதோட பேசி முடிச்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேனர் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி ஸ்பேனர் வந்து நம்ம வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பேனர் போட்டதும் வந்து பேட் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. அவங்க ஆனால் என்ன செய்வாங்க, ஸ்பேனருங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேட் கமெண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை வந்து ஹைடு பண்ணிடுவாங்க. ஹைடு பண்ணதும் என்ன செய்வாங்க அப்படின்னா, நமக்கு அதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டாங்க. அந்த மாதிரியே வந்து ஒரு 3 ஸ்பேனர் மாதிரி கொடுத்து வச்சிட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஹைடும் பண்ணிட்டாங்க. ஒரு 155 மாதிரி வந்து ஹைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சேனல் வந்து வியூஸே போல சுத்தமாக. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய லைவெல்லாம் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்பேனர் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து வியூஸ் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மனசு வந்து ரொம்பவுமே எப்படி சொல்கிறது, நல்ல தைரியமாகிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம ஸ்பேனர் போட்டதுனால தானே இந்த பிரச்சனை, நம்ம ஸ்பேனரே போடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பேனர் போட்டவங்ககிட்டலாம் கேட்டுட்டு நான் வந்து ஒவ்வொரு ஸ்பேனராக வந்து எடுத்து விட்டுட்டேன். எடுத்து விட்டதுமே வந்து நமக்கு வந்து வியூஸ் போகல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய இன்னும் மறுபடியும் வந்து லைவெல்லாம் பார்க்கும்போது ஸ்பேனர் போட்டவங்க வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஹைடு பண்ணியிருக்கவங்களாம் நீங்கள் எடுத்து விட்டால் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி நான் எடுக்கிறதுன்னு தெரியாமல் நிறையா வந்து வீடியோஸ்லாம் போட்டு பார்த்து அதுக்கப்புறமா வந்து அந்த ஹைடு பண்ண 185 பேர் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள என்னோட ஸ்பேனர் வந்து ஹைடு பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அந்த ஹைடு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டேன் அன்ஹைடில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தான் வந்து வியூஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிது. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 700ல் ஸ்டார்ட் பண்ண லைவு ஸ்பேனர் போட்டு ஆரம்பித்தது வந்து ஒரு 6 மாதம் வரையும் ஸ்பேனர்லேயே ஓடிட்டுருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வரைக்கும் ஸ்பேனர் இல்லாமல் ஓடிச்சு. 2023 ஃபுல்லாகவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2024 ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் 2 வருஷம் ஆகுது. இந்த வர நவம்பர் வந்தால் 2 வருஷம். சரியாக எனக்கு தெரியலை. சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்பேனர்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சேனல் வந்து கொஞ்சம் நல்லா போச்சு. இந்த 2025 ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா போச்சு. லைவெல்லாம் போட்டால் நல்லா வியூஸ் போகும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னடா இந்த அளவுக்கு லைவ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய லைவ் சுத்தமாக போகவே போகாது. ஒரு 18,000, 10,000, 11,000, 15,000 அப்படி தான் லைவ் போயிட்டு இருந்துச்சு. மேக்ஸிமம் வாட்ச் ஹவர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராகவே இந்த லைவ் போடணும். லைவ் போட்டாலே போதும், நம்மளோட மானிட்டேஷன் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடும். அதே மாதிரி லைவெல்லாம் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் லாங் வீடியோவும் போட்டேன். லாங் வீடியோலாம் ஒரு 600, 700, 500 அந்த மாதிரி ஓடும். சரி அந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. சரி கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க சப்ஸ்கிரைபர். அப்புறம் ஆனால் ஒன்று தான் வருவாங்க. நல்லா ஓடுற லைவில் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரியே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து மானிட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து வந்துருச்சு. ஆனால் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து 3000 வாட்ச் ஹவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சூப்பர் சேட் மெம்பர்ஷிப் அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு அதை வந்து அப்ளை பண்ண தெரியல. ஏன்னா அதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நான் ஆன் பண்ணாமே வச்சுருந்தேன் செல்லில். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியும் நான் ஆன் பண்ணலை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்காட்ட கேட்டதுக்கு 4000 வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்சுட்டேன், 4000 வர்றதுக்கே மார்ச் மாதம் 3000 முடிஞ்சிச்சு. ஏப்ரல் மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக ஆகிடுச்சு 1000 வாட்ச் வர்றதுக்கு. சரி வரட்டும், மூலமாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4000 வாட்ச் ஹவர் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த டைமில் கொஞ்சம் லைவ் கொஞ்சம் நல்லா ஓடிச்சு, அதில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி இது எப்படி மானிட்டேஷன் பண்ணுறது, எப்படி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். போட்டு பார்க்காத வீடியோவே கிடையாது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து இந்த டீட்டெயில்ஸை டக்குன்னு நம்மளால் வந்து அப்ளை பண்ண தெரியாது. எனக்கு ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா அது நமக்கு கஷ்டமாக போயிடும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்து இது மாதிரி இதெல்லாம் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோவையும் பார்த்து பண்ண சொன்னேன். அதே மாதிரி அவங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்க, சூப்பர் சேட் மெம்பர்ஷிப் அது எல்லாமே வந்து ஆன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி வந்துருச்சு.
அதுக்கப்புறம் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணோம். பண்ணதுமே வந்து 2வது ஸ்டெப் வந்து நம்ம சேனல் ஃபுல்லாவுமே வந்து மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கும். அதில் 2வது ஸ்டெப் வந்து நம்ம சேனலில் நம்ம என்னென்ன வீடியோலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவுமே வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ வீடியோ பார்க்கும்போது இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐய்யய்யோ! நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்தேன். ஏன்னா எனக்கு பிள்ளைங்கள வச்சுக்கவும் ஆள் கிடையாது. நான் வேலை செய்கிறப்பயும் பிள்ளைங்க அழுவும். நான் லைவ் போடுறப்பயும் பிள்ளைங்க அழுவும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா பிள்ளைங்க அழுவக்கூடாது, பிள்ளைங்க ட்ரெஸ் இல்லாமல் நிற்கக்கூடாது, பிள்ளைங்க சத்தம் கேட்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில். ஆனால் அந்த ரூல்ஸில் நான் இன்றைக்கி இதுதான் வேறு வழி கிடையாது. பிள்ளைங்கள வச்சுக்கிட்டே அந்த தோளில் படுக்க வச்சுட்டே நான் வந்து லைவ் போட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரிலாம் லைவ் போட்டிருக்கேன் நான். என் பிள்ளைங்க அழுவும், குறுக்க ஓடும், ஓடியாரும். அதுக்கு சத்தம் இல்லாத ஒரு லைவாகவே இருக்காது. எப்பயாச்சும் ஒரு சில டைமில் அவங்க தூங்கிடுவாங்க. அந்த டைமில் லைவ் போடும்போது மேக்ஸிமம் அவங்க பேச மாட்டாங்க. அந்த டைமில் லைவ் கொஞ்சம் நல்லா போகும். அப்புறம் இது வரை யோசிச்சிட்டே இருந்தேன், சரி என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே அப்படின்னு. க கடைசியில் வந்து அந்த 2வது ஸ்டெப் வந்து கிளிக் ஆகுறதுக்கே 2 நாள் ஆகுமா. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நைட்டு தான் இது பண்ணேன், அப்ளை பண்ணேன். அடுத்த காலையில் பார்க்குறேன் அது கிளிக் ஆகிடுச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, கடவுளே நன்றி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, அப்புறம் 3வது ஸ்டெப்பு ஈஸி தான், அது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மானிட்டேஷன் வந்துருச்சு. அப்புறம் வீடியோவில் போய் பார்த்தா எல்லாமே $green அந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அதே மாதிரி $green, $red, அப்புறம் வந்து $yellow அது எல்லாமே காமிச்சிது. $red வந்து சுத்தமாக நமக்கு காசே கிடையாது. $yellow நமக்கு கொஞ்சம் காசு, அவங்களுக்கு கொஞ்சம் காசு அப்படி தான். $green மட்டும்தான் வந்து யூடியூப் நமக்காக கொடுக்குற காசு அப்படின்னு எனக்கு தெரியுது. அது ஃபுல் டீட்டெயில் எனக்கு இந்த மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதே மாதிரி எல்லாத்துலேயும் டாலர் சிம்பிள் காமிச்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ ஏப்ரல் 30ஆம் முடிச்சிட்டேன். மானிட்டேஷனே முடிஞ்சிச்சு. ஏப்ரல் மே 1ஆம் ஏப்ரல் 30லேருந்து நைட்டு வரைக்கும் டாலர்லாம் காமிக்க ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீடியோ போடுறது எல்லாத்துக்கும் டாலர் காமிக்கும். அப்போ போய் OIT ஸ்டூடியோவில் கொண்டு போய் பார்த்தோன்னா, இவ்வளோ பெரிய ப்ராசஸை நம்ம ஈஸியாக கடந்துட்டோம் மேடம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யலாம். அது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே அதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முன்னேறவே முடியாது. இந்த யூடியூப் சேனலில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வந்துச்சு எனக்கு. எப்படின்னா வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் பார்ப்பேன். இருந்தாலும் என் வீட்டுக்காரங்களுக்கு அப்பப்போ டென்ஷனில் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. ஏதாச்சும் எனக்கு அவங்களுக்குமே இந்த யூடியூப் சம்மந்தமாகவே சண்டை வந்துடும். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய வீட்டில் இது மாதிரி நடக்கும். எப்படின்னா, என்ன பண்ணுற, சும்மா நார்மலாக ஒரு சண்டையாக இருந்தாலுமே, நீ இந்த மாதிரி இருக்கிறனால தானே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் தாண்டி வந்தேன். அப்புறம் வந்து மற்றவங்க பார்க்கும்போதோ இல்லை நம்ம வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். இன்ன வரைக்குமே நான் வெளியில் போய் இன்ன வரையும் வீடியோ எடுத்ததே கிடையாது. லாங் ட்ரைவு போகிறப்ப டக்குன்னு எடுப்போம். ஆனால் வந்து வெளியிலலாம் நின்று வீடியோ எடுத்தது கிடையாது. அதே போல் எனக்கு வீடியோவை என் வீட்டுக்காரே எடுத்து கொடுத்தது கிடையாது. நானே தான் வீடியோ எடுத்துப்பேன், நானே தான் அப்லோட் பண்ணிப்பேன், நானே தான் எல்லாமே செஞ்சுப்பேன் நான். இன்ன வரைக்கும் சப்போர்ட்டுங்கிறது வந்து அவங்க பண்ண சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி வீடியோ எடுத்தால் இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி வீடியோ எடு அப்படிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பொசசிவ் அப்படிங்குவாங்களே, அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சப்போர்ட்லாம் என் வீட்டுக்காரர் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் முடிஞ்சு காலத்தெல்லாம் கழிஞ்சு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. மானிட்டேஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சுருக்கமாகவே எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் நான். ரொம்ப லாங்காலாம் சொல்ல வேண்டாம், நம்ம சேலரி வாங்குறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லாங்காக எதுவுமே சொல்லலை. இப்போ வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இப்போ 2025 ஆகஸ்ட் மாதம் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் கொஞ்சமாக டாலர் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இது 1 வருஷம் கூட ஆகலாம், இல்லை 5 மாதத்தில் கூட போயிடலாம். யூடியூப் வந்து எப்படி வந்து எனக்கு வியூஸ் கொடுக்குதோ அதை பொறுத்து தான் இருக்குது என் சம்பளம் எப்போ வாங்குவேன் அப்படின்னு. வெயிட் பண்ணுறேன். இவ்வளோ நாள் வரைக்கும் எல்லோரும் எப்படி சொல்கிறது, நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே நின்று பேசினவங்கக்கிட்டலாம் சமாளித்து நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தி அந்த யூடியூப் சேனலுக்கு ஓனராக இருந்து நம்ம வந்து மானிட்டேஷனும் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம அடுத்தவங்கள பார்த்தோம் அப்படின்னா வச்சுங்களேன், என்னை விட ஒரு முட்டாள்தனமான ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் எவ்வளோ அதனால் வந்து இந்த சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சேலரி எடுக்காமல் விடவே மாட்டேன் நான். பார்க்கலாம். யூடியூப் வந்து எங்களை எந்த அளவுக்கு முன்னேற்ற போகுது அப்படிங்கிறது வந்து அந்த யூடியூப்போட கையில் தான் இருக்குது, என் கையில் இல்லவே இல்லை. அதனால் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவங்க வியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு
நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நல்ல நல்ல வீடியோலாம் போடலாம். இன்னும் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத விட அவங்களுக்கு வந்து இதில் டைம் ஒதுக்குறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா காலையிலேயே எழுந்திரிச்சு வீடியோ போட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம். அது முடியாமல் இருக்குது. அது இல்லாமல் என் சின்ன பொண்ணு வந்து அடுத்த வருஷம் ஸ்கூல் போயிடுவாங்க. 3 வயசு ஆகுது. அவங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா மேக்ஸிமம் நான் மட்டும்தான் வீட்டில் இருப்பேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு யூடியூப்பில் என்னால் என்ன முடியுமோ அந்த வீடியோவும் என்னால் போடுவேன், லைவும் போடுவேன். கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை வந்து அடுத்த வருஷத்துல நான் கண்டிப்பாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு போவேங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சேலரி வந்துச்சுன்னா அடுத்தது சேலரி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு குட் நியூஸோடு உங்களை நான் வந்து பார்க்க வரேன். ஓகேவா? கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்த்து பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்ஸ்.